والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நேற்று இந்த வசனம் தான் ஓதி காட்டப்பட்டது. அந்த வசனத்துடைய தொடரில் கண்ணியத்திற்குரியவர்களே பல விளக்கங்கள் இருக்கிறது. இன்னா அலல் அமானத, நிச்சயமாக நாம் அமானிதங்களை எடுத்து காட்டினோம். அல சமாவாதி வல்லாதி வல்ஜிபால், வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் நாம் எடுத்து காட்டினோம். அந்த அமானிதங்களை ஏற்றுக்கொள்வதில் இவைகளெல்லாம் மறுத்துவிட்டன, சுமப்பதை மறுத்துவிட்டன. மின்ஹா, மேலும் அந்த அமானியத்தை பற்றி அவைகள் பயந்தன, அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் பயந்தன. ஹமலஹல் இன்சான், ஆனால் அந்த அமானியத்தை மனிதன் சுமந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நிச்சயமாக அவன் காண வலுவமன், அந்த அமானியத்தை நிறைவேற்றுவதில் அநியாயக்காரனாக இருக்கிறான், சரியா நிறைவேற்றுறதுல. ஜஹூலன், மேலும் அந்த அமானியத்தை பற்றியுண்டான விளக்கத்தையும் அறிவதில் அவன் மடமையில் இருக்கிறான், அறியாமல் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லினான். அமானிதமாக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை பற்றி பொதுவாக இந்த இடத்துல அமானிதம் சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு விளக்க உரைகள் சொல்லும் போது 3 விதமாக சொல்கின்றார்கள். 3 விதமான அமானிதங்கள் இருக்கிறது. ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது போன்று அல்லாஹ்வுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளும் அதுவும் அமானிதமாக இருக்கிறது. ஹுக்கூக்குல் இபாது, அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, இப்படியாக குர்ஆனில் அடியார்களுக்கெல்லாம் இந்தந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களெல்லாம் அமானிதமாக சொல்லப்பட்டுள்ளது. 3வது ஹுக்கூக்குன் நஃப்ஸ், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள், தன்னுடைய உறுப்புகளை பாதுகாப்பது, உயிர் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இப்படியாக நமக்காக வேண்டி தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது, இவைகளெல்லாம் அமானிதமாக இருக்குது. பொதுவாக அமானிதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விளக்கத்தில் சொல்கிறாங்க, பொதுவாக நம்ம எங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள்ட்ட சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, சஹாபாக்கள் சலாம் சொல்லுங்க என்று அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு அமானிதமாக இருக்குது. அதை போய் என்ன செய்யணும், எத்தி வைக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு, இந்த செய்தியை என் மகன்கிட்ட சொல்லிடுங்க, எங்கள் அத்தாமாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு செய்தி, முக்கியமான செய்தியை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த செய்தியை கொண்டு ஒப்படைக்கிறது அது ஒரு அமானிதம். ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அந்த பொருளை வாங்கி கொண்டவர் இங்கேருந்து வெளிநாட்டில் மகன் இருக்கிறாரு, அந்த ஊருக்கு நான் போகிறீங்க, இந்த பொருளை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க என்பதாக சொல்லி ஒரு பொருளை கொடுத்தா அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை நாம் ஒப்படைப்பது கடமையாக இருக்குது. ஒருத்தர் மௌத்துடைய நேரத்தில் வசியத்து பண்ணுறாரு மகன்கிட்ட, பா இந்த மாசாவுக்கு இவ்வளோ சொத்து, நிறையா சொத்து இருக்குது, ஒரு இடத்துல இந்த மாசாவுன்னு எழுதி வச்சிரு, இந்த பள்ளியாசலுக்கான எழுதி வச்சிரு என்பதாக சொல்லி ஒருத்தர் வசியத்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு அமானிதம். அதே மாதிரி ஒருத்தர் புத்தகம், நம்மள்கிட்ட நிறையா கிதாப் இருக்குது, அவர் ஆசையாக ரூபாய் இந்த கிதாபை கொடுக்கணும்னு சொல்லி அமானிதம் வாங்கினாருன்னா அந்த கிதாபை படிச்சுட்டு கொண்டாந்து ஒப்படைக்கிறது அமானிதமாக இருக்குது. பிறகு என்னென்ன பொருளை கேட்டு வாங்குகிறோம், கொஞ்சம் நாளைக்கு இரவலா வாங்குகிறோம்னு சொன்னால் அதை திரும்ப ஒப்படைக்கிறது ஒரு அமானிதமாக இருக்குது. 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறாங்க, தொழிலில் பார்ட்னராக இருக்கிறோம், 2 பேரும் என்ன செய்யணும், லாப நஷ்டத்தில் பங்கு வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு பார்த்து என்ன செய்கிறது, பார்ட்னர் தெரியாமையே அந்த காசுலேருந்து எடுத்து வேற ஒரு நிலத்தை வாங்குறது, வேற ஒரு ஏதாவது ஒன்று செய்கிறது, தில்லுமுள்ளு பண்ணுறது. இப்போ இதெல்லாம் துரோகம், அமானியத்துக்கு துரோகம் சொன்னதாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ
அவைகளெல்லாம் சரியான முறையில் நடத்துவதற்கு பேர் தான் அமானிதமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 6 விஷயத்தை சொல்கிறாங்க. 6 விஷயத்தில் என்னிடத்தில் யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தை பெற்றுத் தருவது என்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்கிறாங்க. அந்த அனசும் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தகப்பலோ லீ சித்தன், எனக்காக 6 காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் அதகப்பல்லகும் பில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹாலோ மாஹிய யா ரசூலல்லாஹ், அந்த விஷயங்கள் என்ன என்று அருமை சஹாபாக்கள் கேட்குறாங்க. அதில் முதல் விஷயம், இதா ஹத்தஸ அஹதுக்கும் ஃபலா யக்திபு, உங்களில் ஒருவர் பேசினால் பொய் பேச வேண்டாம். என்ன ஒன்று பேசுவதாக இருந்தாலும் உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொய் சொன்னால் அந்த பொய்யினுடைய துர்வாடை, அதாவது 1 மைல் தூரத்துக்கு அதனுடைய நாற்றம் அடிக்கிறான். இதனால் மலக்குமாரெலாம் அவர் வந்து ஓடிடுறாங்க. ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ் கூனூ மஅஸ்ஸாதிகீன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு நாம் பொய் சொல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல வந்து பொய் சொல்லலாம்னு வருது. யாராவது ஒருத்தர் மசூரா பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல போய் ஒரு 3 பேர் மசூரா பண்ணிக்கிட்டாங்க, ஏன்னா ஒருத்தர் போய் கொலை செய்யணும் அப்படின்னா கொலை செய்யணும் பெரிய பாவம்ல, அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இதை போய் அவர்கிட்ட போய் எச்சரிக்கைப்படுத்திடணும். ஃபிரௌன் என்ன செஞ்சா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்காண்டி திட்டம் போட்டான். அங்கே உள்ள ஒரு அமைச்சர் என்ன செஞ்சார், உடனே கத்தல் செய்யறதுக்காண்டி திட்டம் போட்டுக்கிறார், கிசாஸ் வாங்கிறதுக்காண்டி. அவங்க அந்த ஊரோடனே ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சொல்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலை வணக்கத்துக்காக என்ன செஞ்சாங்க, ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக விளையாண்டுட்டு, ஊரோடைய எல்லையில் விளையாண்டுட்டு பெருநாள் கொண்டாடிட்டு கடைசியில் எல்லா பாவத்துக்கும் பரிகாரமாக சிலைகளை வந்து வணங்கிட்டு வருவாங்க. நீங்களும் வாங்க விட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு உடம்பு சொல்லப்பா, நீங்களாம் போகட்டாங்க. உடம்புலாம் தெரியல, எல்லாத்தையும் இருந்தாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் பாவத்திலிருந்து தவிர்த்திருக்காண்டி என்ன செய்யணும், நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பொய் சொல்றது ஜாயிஸ். ஆக நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்க, பொய் பேசாதீங்க. வைதா வாழ்க பலா யுஹ்லிஃப், வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதியை மீற வேண்டாம். ஒரு பழமொழி இருக்கு, அல் கரீமு இதா வாழ்க வஃபா, கண்ணியமானவன் யாருன்னு சொன்னா வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொன்னாராம், இங்கே நில்லுங்க, போயிட்டு வரேன்னு போனவர் 3 நாள் சென்று வந்தாராம். 3 நாள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அதே இடத்துல நின்னாங்க. எனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தியப்பா, இதே இடத்துல நம்ம தொழுதுட்டு வந்து நிற்கிறது, எப்போ வருவா எப்போ வருவேன். 3 நாள் ஃபுல்லாக நின்றுந்தாங்க. அவர் மறந்துட்டார், இன்னொரு மறந்துட்டார். அப்போ அந்த மாதிரி அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால, வாக்குறுதியை நம்ம ஏற்றுக்கிட்டதுனால அதை நிறைவேற்றுறதுக்காண்டி ஸல்லல்லாஹு 3 நாள் நின்றுந்தாங்க. ஆக வாக்குறுதி அளித்தால் நீங்கள் அதை வாக்குறுதி மீற வேண்டாம். வைதாத்துமின ஃபலா யஃபன், ஒருவரிடம் அமானிதம் வைக்கப்பட்டால் அதில் அவர் மோசடி செய்ய வேண்டாம். அமானிதம் கொடுத்த பொருள்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊர் மக்கள்லாம் நம்பி என்ன செஞ்சாங்க, அல் அமீன் அஸ்ஸாதிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாடி சூட்டப்பட்ட அழகிய பெயர்கள் அந்த மக்களால், அந்த குறைஷி மக்களால் சொல்லப்பட்டது அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாளர் நேர்மையாளர் என்று. அப்போ அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சொல்லி பிரச்சனைகளை தீர்த்துக்குருவாங்க. நபி இடத்துல எந்த பொருளையும் பாதுகாக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒப்படைச்சிருவாங்க, இதை வச்சுருங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருந்துச்சு. ஹிஜ்ரத் நேரத்தில் அந்த பொருள்கள்லாம் ஹஜ்ரத் அறிவு அவங்கள படுக்க வச்சுட்டு, இதை நாளைக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சு நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வாங்க சொல்லி போயிட்டாங்க. அபுசாரக்கும், 4வது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்க்கக்கூடாத விஷயங்களை விட்டு பார்வையை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அந்நிய பெண்ணை ஒருத்தர் பார்க்குறாரு, முதல் பார்வை ஹலால், அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் பார்க்குறது அது ஹராம் ஆயிடும். ஆகையினால பார்வைகளை பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ குப்பு ஐதியாக்கும், உங்களுடைய கரங்களை அநியாயமாக பிறரை அடிப்பதை போன்றவைகளை விட்டு தடுத்து வையுங்கள். இன்னைக்கு பாருங்க, ஊருக்கு ஊர் சண்டை. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அடிக்குது, ஈரான் வந்து அந்த நாட்டை அடிக்கிறாங்க. இதெல்லாம் கையினால் வரக்கூடிய விஷயம் தானே. அப்போ ஒருவருக்கொருவர்
கையினால் அநியாயமாக பல நஷ்டங்களை, உயிர் சேதங்களையும் பொருள் இழப்புகளை ஏற்படுத்துறது இந்த கைதான். ஆகையின கைகளை பிறருக்கு அநியாயம் செய்வது உங்களுடைய கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மானத்தை ஹராமான செயல்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் சேருவது அது உங்களுக்கு நன்மையானது. அது எப்படி நன்மைன்னு கேட்குறாங்க. இதே நேரத்தில் நீ ஹராமா போய் செஞ்சால் அது பாவமாயிரும். உனக்குன்னு ஹலாலா அல்லாஹ் ஒரு மனைவியை கொடுத்துருக்காங்க, மனைவியிடத்தில் நீ போதுமாக்கிக் கொள்வது உனக்கு ஹலால் நன்மையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாவமான காரியங்கள் ஹராமை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 6 விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டீர்களோ நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவேன். பேசினால் உண்மை பேசணும், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்யக்கூடாது. 3வது அமானியம் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்யக்கூடாது. அடுத்து உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும், கைகளை அநியாயம் செய்வதும் தடுத்துக் கொள்ளணும். அடுத்து மானத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லாஹ் தஆலா நமக்கு சுதந்திரம் செய்வானாக.